ஹாய் ஹலோ ஹிட்டீஸ், வெல்கம் டு பிடிஎஸ் காம்ரேட். இன்றைக்கி நம்ம யாருக்கு எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஜேகேக்கு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் ஜேகே ரோல் வந்து ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா. இந்த என்டையர் வேர்ல்டில் எல்லோரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா நம்ம ஜேகே தான். எல்லோரும் ஜேகே தான் பேர் தான் தெரியுமோ இல்லையா, அவன் யார் என்ன யாரும் பார்த்தது கிடையாது. உலகமே பேரை கேட்டாலே ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஃபியா நம்ம ஜேகே. ஆனால் வெளி உலகத்துக்கு ஒரு கோல்டஸ்ட்டு ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு சிஇஓ நம்ம ஜங்குக் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிஇஓ, ஒரு பிக்கஸ்ட்டு சிஇஓ. இவர் தான் டாப் 1 இருக்கார் சவுத் கொரியாலேயே. நம்ம போக போக ஜேகேயோட கேரக்டரை பற்றி பார்ப்போம். நம்ம டைரெக்டாக இப்போது ஜேகே சைடுக்கு போவோம். ஜேகே வந்து ஒரு மீட்டிங் ஹாலில் டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. என்ன ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண மாட்டிங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? இதுக்கு தான் உங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து அடியால் வச்சிட்ருக்கேன்னா எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. என்னோடய ப்ராடக்ட், என்னோடய கன்ஸ் எல்லாமே இப்போவே எனக்கு வந்து சேரணும். இல்லைன்னா இங்கேருந்து ஒருத்தனை உயிரோட போட முடியாது. எல்லோரும் சுட்டுக்கு சாம்பல் ஆக்கிடும். பார்த்துக்க, நான் யார் என்ன தெரியாமல் மோதிட்டான். அவனை கண்ணில் நான் மரண பயத்தை கொண்டு வரல, என் பேர் ஜேகே இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திகிட்டு இருக்கான். கூட வந்து ஜேஹோ ஜிமின் எல்லாம் வந்து மரண பயத்தில் இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் உச்சிக்கு போய் கத்திகிட்டு இருக்கான் ஜேகே. அப்படியே அந்த டிஸ்கஷன் முடியுது. எல்லாம் அப்படியே அவங்கவுங்க இதுக்கு செட்டில் ஆகிறா. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் வந்தால், நம்ம ஹீரோயின் பேர் ஒயன். யோர் நேம். நம்ம ஹீரோயின் வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிக்க போகிறாங்க, 12th படிச்சுட்ருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோயின் பக்கம் வருவோமா. ஹீரோயின், இந்த ஆள் கிளாஸெல்லாம் யாரே கவனிப்பா, அந்த ஆள் நடத்த ஒன்றும் புரியாது, சொல்லவும் முடிய மாட்டேங்குது, எல்லாம் தலையெழுத்து, சும்மாவே உட்காந்து கடுப்பாக வருது மச்சா, வா மச்சா கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு பேர் மேன்சின்னு வச்சுப்போம், ஓகேவா? அதுக்கு மேன்சி, மச்சான் இப்போ வெளில போனால் அவ்வளோதான், பிரின்ஸ் வந்து சாவடிச்சிடும், தெரிஞ்சிச்சு அதோட செத்தோம் நம்ம எல்லோரும். இந்த பயாலஜி ப்ரொஃபஸர் மாட்டி விட்ருவோம் பிரின்ஸ்கிட்ட, அவ்வளோதான் செத்துட்டோம். அதோட பேரண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணிச்சு, இப்போ பெரிய பிரச்சனை என்ன மச்சான். நம்ம ஹீரோயின், வாடி பார்த்துக்கலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் கேன்டீனுக்கு வா அப்படின்னு. அதெல்லாம் மேன்சி ஒன்று, அதெல்லாம் ஓகே, எப்படி இங்கேருந்து போவேன் அப்படின்னா உடனே நம்ம ஹீரோயின், இப்போ எதுக்கு ஜன்னல்னு ஒன்று இருக்குது, எகிரி குதி வா போகலாம், எகிரி குச்சி போகலாம் அப்படியா அப்படின்னு 2 பேர் அப்படியே எகிரி குச்சி கேன்டீனுக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. கரெக்டாக ஹச்சோடி கண்ணை மாட்டிட்டாங்க. ஐயோ, அதான் ஹச்சோடி கண்ணை மாட்டிட்டேன். ஹச்சோடியோட எல்லாம், வயன் மேன்சி எங்கே போகிறீங்க? சார் ரெஸ்ட் ரூம் போகிறோம் சார். என்ன ஏன் பிரேக்கில் என்ன பண்ணீங்க? சார் இல்லை சார், கொஞ்சம் எமர்ஜென்சி. போய் தொலை, இதே வேலையாக சுற்றிட்டு, எப்போ பார்த்தாலும் கிளாஸ்லேயே உட்காராது, எப்போ பார்த்தாலும் வெளியே சுற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சோடி கழுவி ஊற்றுறாரு. நம்மளால் இந்த பக்கம் தொடச்சிக்கிட்டு போய்டும், இந்த கதில் வாங்கி இந்த கதில் வாங்கிட்டு போய்ட்றாங்க. கேன்டீனுக்கு போய் ஜாலியாக பப்ஸு ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ்கிட்ட வராங்க. வந்தால் லக்ஸூரியஸான ஒரு பிளாக் கார் நிற்குது. யாரோட கார்னால் நம்ம ஹீரோயின் கார். நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட் என்னென்னா, அவங்க ரொம்ப ரிச்சஸான ஒரு சிஓக்கு பொண்ணு. அவங்க அப்பா வந்து ஒரு மாஃபியாவும் கூட, பட் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது, ஒரு இல்லீகல் ஒர்க்கில் இருக்காங்க. நம்ம வயனும் காரில் ஏறிட்டு மேன்ஸுக்கு டாட்டா சொல்லிட்டுறாங்க. டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே நம்ம வயனோட கார் டிரைவ் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா. கரெக்டாக ஒரு சிக்னலில் வந்து வயனோட கார் நிற்க, பக்கத்தில் அப்படியே நம்ம ஜேகே கார் நிற்க. ஜேகே ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக காரில் உட்காந்துட்ருக்காரு அவர். என்னடா இவனுங்க நேரங்கிட்ட நேரத்தில் இது மீட்டிங்கை போட்டுட்டு சாவடிக்கிறானுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மிஷின் வேறு இருக்குது, மிஷினுக்குலாம் இவன் போகிறது கடுப்பாக வருது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணுறானுங்க. நாளைக்கு வைக்க மீட்டிங் இன்றைக்கி வைக்கிறானுங்க, லூசு பசங்க, கடுப்பாக வருது. இவனுங்க வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவனை 7:30 இழுத்து வந்து இதாகிடுச்சு அதாச்சுன்னு சொல்லி கத்திகிட்ருப்பானுங்க. சரி, மிஷினுக்கு வேறு லேட் ஆகுது, இவன் வேறு டிராஃபிக் சிக்னல் போட்டு உயிர் எடுக்கிறானுங்க. வேறு ரூட் இல்லையா, இந்த ரூட்டு தான் கிடச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டிரைவரை போட்டுக்கான அப்படின்னு கத்த. டிரைவரும், இல்லை சார் இந்த ரூட்டில் தான் போயாகணும், இந்த ரூட்டில் தான் போனால் ஈஸி சார், மற்ற ரூட்டில் போனால் 1 hour ஆகும் சார் அப்படின்னு. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஜேகே டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே லைட்டாக விண்டோ லோ பண்ணி அப்படியே வெளில ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம வயன் அப்படியே என்னென்னா பக்கத்தில் தான் கார் நிற்கிது.
வாயன் அப்படியே காரை விட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் இவனுங்க வந்து டிராஃபிக் சிக்னல் லைட் எடுக்கிற டைம் ஆகும்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ளே போய் 2 ஐஸ்கிரீம், பெரிய ஐஸ்கிரீமாக 2 கையில் வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஜேகே அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஃபேஸ் தெரியல, யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. யாரா இந்த பொண்ணு, நல்லா பார்க்க முழு இருக்கே, யார் இந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரி எவ்வளோ இருக்கட்டும், எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு அப்படியே இருக்காரு. அப்படியே நம்ம வந்து லைட் எடுக்கிறாங்க. 2 காரு மூவ் ஆகுது. அப்படியே 2 கார் 2 பிரிஞ்சு வேறு டெஸ்டினேஷனுக்கு போகுது. இப்படியே நம்ம வயன் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வெளிலையே நிற்கிறாரு. அவங்க அப்பா, என்ன வயன், என்ன ஐஸ்கிரீமும் பலமும் ஐஸ்கிரீம் நல்லா தின்ட்டுருக்க போல் அப்படின்னு. நான் வயன், இல்லைப்பா நல்லா சாப்பிட்லையேப்பா. யார் சொன்னால் அவங்களுக்கு சாப்பிட்டா நான் ரொம்ப குட் கேர்ள் தெரியுமா, நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஆஹா அப்படியா, சரி நான் நம்பிட்டேன். இதெல்லாம் நீ வேறு யார்கிட்ட சொல்லுவேன், நான் உன் அப்பேன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியும், ஆல் இன்ஃபர்மேஷன் ஐ நோ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே வயன், சரிப்பா இனிமேல் சாப்பிட மாட்டேன் ப்ராமிஸ். இப்படி தான் நீ ஒவ்வொரு தட்டி சொல்கிற, ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இருக்க, ஆனால் நிறுத்தின பாடு இல்லை, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. வயன் வந்து திட்டுத்தனமாக இந்த பீட்சா, ஐஸ்கிரீம் அப்படிலாம் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்பா வந்து, வயனோட அப்பா வந்து ஒரு மாஃபியா. ஆனால் அது யாருக்கும் தெரியாது, இன்க்ளூடிங் வயனுக்கே அது அவங்க மாஃபியான்னு தெரியவே தெரியாது. அவங்க ஒரு சிஇஓன்னு தான் வெளியிலலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு இல்லீகல் மாஃபியா, பெரிய டெரரிஸ்ட் கூட சொல்லலாம். இல்லீகலாக பிஸ்னஸ் நிறைய நடத்திட்டுருக்காங்க. போக போக அதை பற்றி டீட்டெயில் நிறையா தெரியும். வயனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இப்படியே நம்ம வயன் வந்து ரூமுக்கு போய் ஜாலியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்ருக்காங்க. நல்லா வயிறு மட்டும் தின்னுட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேயோட ப்ரொஃபைல் வந்து ஒன்று காட்டுது, அவங்க கொடுத்த இன்டர்வியூலாம் வருது. அப்படியே நம்ம வாயை பழக்கிறாங்க, யாரா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், பெரிய சிஇஓ, சவுத் கொரியாவிலே பெரிய சிஇஓ, ஹேண்ட்ஸமாக இருக்கானே, எப்பா யார் கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்ட் பண்ணி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. சரி நம்ம, ஐயோ நாளைக்கு வேறு கெமிஸ்ட்ரி டீச்சர் வேறு டெஸ்ட்டு வேறு சொல்லியிருக்காளே, என்ன பண்ணுறதுலையே, அப்படியே மேன்சி இதோ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேன்சிக்கு கால் பண்ணி, மேன்சி என்னடி எதுக்கடி கத்திட்டு இருக்க, என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லி மேன்சி கற்று, மச்சான் நாளைக்கு டெஸ்ட்டு வேறு சொல்லியிருக்காடா கெமிஸ்ட்ரி மேம், என்னடா பண்ணுறதுன்னு. டெஸ்ட்டாக வழக்கம் போல் என்ன காப்பி தான் பிட்டு தான் என்ன அப்படின்னு. ஏதோ மாட்டிக்க போகிறோண்டி அப்படின்னு சொல்லி வயன் பயப்பட, அதெல்லாம் எத்தனை அசால்ட்டாக இருக்கு. அந்த மேமாச்சும் அந்த அம்மா பொடியை தின்ட்டு மூலையில் உட்கார போது நம்ம ஜாலியாக உட்காந்து பிட்டு அடிக்கலாம், இதுக்கு எதுக்கு பயந்துக்கிடுச்சா அப்படின்னு. இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லைன்னு. ஆமாம் நீ அப்படியே உத்தம மாதிரி பேசாமல் போயிடு மேன்சி சொல்ல. சரி அப்படின்னு சொல்லி வயன் நல்லா 2 பேர் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க. ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா அரட்டை அடிக்கிறாங்க. அப்படியே மட்டையாயிடுறாங்க 2 பேருமே. நம்ம வயன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்க போது கரெக்டாக ஒரு கன் ஷாட் கேட்குது. நம்ம வயன் அடிச்சு பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கன் ஷாட். சரி என்ன தான் நடக்குன்னு சொல்லி பார்த்தா கதவை அவங்கள திறக்க முடியல. ரூம் கதவை திறக்கலாம் பார்த்தா சுத்தமாக திறக்க முடியல, ஜாம் ஆகிடுச்சு. அவங்களும் தட்டி பார்க்குறாங்க, எதுவும் ரெஸ்பான்ஸே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அப்பா வந்து ரத்த ஷர்ட்டோடு நிற்கிறாரு. என்ன வயனை பார்த்துட்டு, அப்பா என்னப்பாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறாங்க, அழுகுறாங்க வயன். உடனே எங்கள் அப்பா ஒன்றும் இல்லைடா சும்மா ஒரு சின்ன பிரச்சனைடா, அதில் லைட்டாக இதாகிடுச்சு. அப்போ என்னப்பா சொல்லு, கன் ஷாட்டில் கேட்டுச்சுப்பா, சவுண்டு கேட்டுச்சுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நல்லா இருக்கல, சரி விடு, நீ போய் தூங்கு, ரெஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்பா இருந்தாலும் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் போ வயன், நான் பார்க்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே ரூடாக அப்படியே டோன் மாறுது. வயனும் கொஞ்சம் பயந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படியே டேர்ன் பண்ணி, இவனுக்கு இதே வேலையாக போச்சு, இவனை நம்ம தான் சும்மாவே விட்டுறக்கூடாது, இவனை அப்பயே சின்ன வயசுலேயே போட்டு தள்ளியிருக்கணும், இவனை விட்டு வச்சது தான் தப்பு, எல்லாம் என்ன சொல்லணும், அன்றைக்கி போனால் போது விட்டு வச்சேனே, இப்போ எனக்கே அவன் யமனா வந்து நினைக்கிறான், அவனை சும்மா விட மாட்டான், அவனுக்கு எதுவும் அவனுக்கு சொந்தமாக கிடைக்கவே கூடாது, அது எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப டெரராக பேசிகிட்ருக்காரு. யாரை சொல்கிறா பார்த்தா நம்ம ஜேகேவை தான் சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே பற்றி தான் இப்போ பேசிகிட்ருக்காரு. இப்படியே நம்ம ஜேகே பக்கம் வந்தா, என்னடா அந்த கிழவனை போட்டு தள்ளிங்களா, அந்த ஆளை போட்டு தள்ளியே அவனோட அந்த ஆள் என் குடும்பத்தை எல்லாம்
ச்சே எல்லாம் கடுப்பாக வருது எனக்கு. அந்த ஆள் போடுறதுலையும் இல்லையடா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காரு. சார் இல்லை சார் மிஸ் ஆகிட்டான் சார். என்னடா இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கு கூட போட முடியாது, இதுதான் தடியாள்னு பேர் சொல்லிக்காதீங்க, வெளில வச்சிரும். இந்த இதுக்கு நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களா, வயிறு மட்டும் திங்கிறீங்களே, சம்பளம் தான் கொடுக்குறேன்ன, ஒரு ஆளை பொறுத்த நீங்களே ஒரு மாஃபியா கேங்ஸ் வெளில சொல்லிக்க வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்சனை பாடி கார்ட்ஸ்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அந்த பர்சன் ரொம்ப சாகிற நிலைமையில் இருக்கான். கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி போய் வாயில் ரத்தம், கையெல்லாம் பிளட்டு, காலெல்லாம் பிளட்டாக அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க பர்சனை. அந்த பர்சனை வச்சு பார்த்துட்டு இங்கே பாரு, மரியாதையாக அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு எல்லாம் கொடுக்குறேன், யார் அவன் என்ன எதுவும் கொடுத்தாகிறேன். எவனோ அந்த கிழவனுக்கு போய் ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாரும் தெரிஞ்சே ஆகணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சரக்கே அவன் கை வச்சுருப்பான். எனக்கு கிழவன் பண்ண வாய்ப்பு இல்லை. அந்த கிழவனுக்கு எவனோ பின்னாடி பெரிய காலாக இருக்கான், அவன் யாருன்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு உயிர் பிச்சை தரேன், இல்லையா செத்து போன்னு சொல்லி விட்டுருவோம், பத்துக்க சாவடிச்சிரும் மாதிரியே சொல்கிறேன். இல்லை சார் இல்லை சார் எனக்கு தெரியாது சார், அவன் யார் என்னன்னு சொன்ன என் குடும்பத்தையே அழைச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் கதறான். நீ தான் இங்கே பாரு, ஒன்று நான் அழிச்சிருவேன் சொல்லணும் அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னா ஒரே கன்ஷாட் தான், டம்மில் அப்படின்னு சொன்ன கன்ஷாட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பர்சன் பாஸ்ட் அவுட், இறந்துட்டான். ஜேகே கொண்டுட்டான். ஒன்று பக்கத்தில் இருக்க ஏன்டா அவசரப்பட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி இவனை வச்சு ஒன்றும் பண்ண, இவன் வாயத்திருக்க மாட்டேங்கிறான், இவன் செட் ஆகாது, இவன் பற்றி டீட்டெயில்ஸில் கலெக்ட் பண்ணி இவன் ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணி அவன் யார் கூட கான்டாக்ட் வச்சுருக்கான்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். சரின்னு சொல்லி ஜிம்மினும் போயிடுறாரு. அப்போது ஜே-ஹோப் ஜிகே நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்கு ரிலேட்டட் நம்ம ஒரு காஃபி ஷாப்பில் வச்சுருக்கோம் பிஸ்னஸ் மீட்டிங். வெளில அது இல்லீகல் பிஸ்னஸ் மீட்டிங், அதனால் நம்ம காஃபி ஷாப்பில் வச்சுருக்கோம். நாளைக்கு 5 o'clock நம்ம ஈவினிங் அந்த காஃபி ஷாப் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்கிறாரு. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே இப்போ ஜேகே ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பர்சன் கூட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஜோசப் என்னடி இருக்கான், அவன் என் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் இப்படி ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கான். எனக்கு என்னைக்கா சிக்காமல் போடும், அன்றைக்கி இருக்குடா அவனுக்கு நரகத்தையே கண்ணில் காட்டல. என் பேர் ஜேகே இல்லைடா, அவன் நான் யார் என்னன்னு தெரியாமல் மோதிட்டுருக்கான். அவன் என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். அவன் என் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பழிச்சிட்டான். என் பிரின்சஸ் அவன் கொண்டுட்டான் என் கண்ணு முன்னாடியே. 18 வருஷமாக அவனை தேடி இப்போ தான் அவன் கண்ணில் கிடச்சிருக்கான். ஆனால் அவன் என்னை ரொம்ப சிங்கி பார்க்குறான்டா, அவனை போட்டு தள்ளி வாங்கணும்டா, அப்போ தாண்டா ஆத்திரம் அடங்கும். என் பிரின்சஸ் என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டான். அவன் சும்மா விட மாட்டேன் அந்த கிழவனை. அவனை இப்போ பார்த்தா அதுக்கு என் ட்ரக்ஸு என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவன்கிட்ட தான் இருக்குல்லாம். எனக்கு என்னமோ அவன் பின்னாடி பெரிய ஒரு இன்ஃபார்ம் இருக்கான்டா, எப்போ பார்த்தாலும் அவன் தானே இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். மாஸ்டர் மைண்ட் அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, ஜோசப் பின்னாடி யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் மட்டும் சிக்கனா சத்தம் அதோட அப்போ தெரியும் இந்த ஜேகே யாருன்னு. அவன் நரகத்தை கண்ணில் காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்கார் மீட்டிங்கை. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் நம்ம மேன்சியோட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மேன்சிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அவங்க பாய் ஃப்ரெண்டு டேட்டிங் போகிறதா இருக்குமா, அதனால் நம்ம மேன்சி ஹீரோயினையும் பிடிச்சி இழுத்து வந்திருப்பாங்க. ஹீரோயின் நான் வரலடி வாடி எனக்காக இது கொடுக்க முடியாது, அவன் உயிரை கொடுக்குறான், நான் காஃபி ஷாப் தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா போடுறாங்க. ஹீரோயின் சச்சா தொலைறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்பி வந்திருப்பாங்க. ஹீரோயின் அப்படி கரெக்டாக நம்ம காஃபி ஷாப்பில் என்ட்ரு ஆகும்போது ஜேகே பார்க்குற பட்டனை கண்டுக்கல. அதுக்கப்புறம் இப்போ பேசிகிட்டு இருக்க கரெக்டாக ஜேகேவை அட்டாக் பண்ணி ஒரு கன்ஷாட் வருது. எல்லாம் கன்ஷாட் சும்மா தாறுமாறாக வருது. அங்கே கிளாஸு எல்லாம் உடையுது, எல்லாம் அப்படி ஹெட் டவுன் பண்ணி இருக்காங்க. ஜேகே ஒன்னே டக்குன்னு அவர் பாடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கன் எடுத்து ஃபைட் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே பக்கத்தில் ஒரு பொண்ணு ஒரு அலறல் சவுண்டு கேட்குது. அப்போ தான் பார்க்குற நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம அது ஹீரோயின் தான். பயந்து போயிருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே அவ்வளோ கன்ஷாட்டில் போய் ஃப்ரீஸாக நிற்கிறாரு. ஏன்னா இப்போ தான் அவர் வயனை நல்லா பார்க்குறாரு. யாரா இவ இப்படி அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பழைய தாட்ஸில் என்னென்னமோ அவர் ஏதோ உள்ள ஃபீலிங் ஒன்று கிளம்புது. பட் ஆனால் அவருக்கு அது என்ன ஃபீலிங் தெரில. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கன்ஷாட்டு
ரியாலிட்டி ஹிட் ஆகி கன்ஷாட் சவுண்டில் கேட்டு டக்குன்னு அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ணுங்கிறதுக்காக தனியாக சேஃபான பிளேஸ்க்கு இழுத்துட்டு போய் நிற்கிறாரு. அப்படியே ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, பேக் ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோயினும் அப்போ பயத்தில் நடுங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கன்ஷாட்னால பயம், அவங்களுக்கு ஒரு ஃபோபியா. கன்ஷாட் அந்த ஹெவி சவுண்ட் கேட்டாலே ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி பயந்து போய் நம்ம ஜேகேவை சும்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஜேகேக்கா எது கவனிக்குன்னு தெரில, இவ்வளோ கவனிக்கிறதா இல்லை கன்ஷாட் கவனிக்கிறதா தெரில. ரொம்ப இது ஆக்சுவலாக ஜேகேக்கு வந்து பொண்ணுங்களாம் பிடிக்காது, என்னவோ தெரில. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பயபில் மட்டையாயிட்டாப்புல, அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். ஏதோ உள்ளேருந்து ஏதோ ரொம்ப நாள் பாண்டிங் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவருக்கு, என்னன்னே அவருக்கு சொல்ல தெரில. அதனால் நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் இதாக இருக்கார். அப்படியே ஃபைட்டெல்லாம் முடியுது கரெக்டாக. ஒரு சரி, அவருக்கு ஆக்சுவலாக ஒரு புல்லட் அவர் ஷோல்டரில் வாங்கியிருப்பார். பட் ஆனால் அவருக்கு தெரில, ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்காரு, நம்ம ஹீரோயின் மேலே கான்சன்ட்ரேஷன் போகுது. அப்படியே கன் ஷாட்டில் முடிச்சுனே அப்படியே கீழே குஞ்சு பார்க்குற ஹீரோயினாக நம்ம ஜேகேவை அப்போ கட்டி பிடிச்சால் தான் ஒன்றும் கையை எடுக்கவே இல்லைன்னா இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே கொஞ்சம் நேரம் ஐயோ மனசே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஜேகே ஃப்ளாட் ஆகிட்டாருச்சு நம்ம வயன்ட்டா. இப்போ கரெக்டாக மேன்சி ஒரு டேபிளுக்கு எழுந்துச்சு வந்து மச்சான் உயிரோடு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம வயனுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னே அவளுக்கு தெரியுது. அவங்களுக்கு டக்குன்னு ஜேகே விட்டு விலகு வந்து சாரி சார் ஏதோ தெரியாமல் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அம்மா, நீ ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்க, ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்க, நீ இங்கே இப்படி வந்த? இல்லை சார் என் ஃப்ரெண்டோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மேன்சி மச்சான் நீ ஒன்று உயிரோட தான் இருக்கியா, நான் கூட போயிட்டேன்னு நினச்சேன் மச்சா அப்படின்னு. பேசாமல் இரு, எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்ப. உடனே மேன்சி மச்சான் வாமச்சா டக்குன்னு இங்கேருந்து போயிடலாம், உங்கள் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு செத்தான், அதோட அங்கிள் என்னை சாவடிச்சிருவார், அவ்வளோதான் போ அப்படின்னு. ஆமாண்டி மறந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயனை துணியை ஓடுறாங்க. நம்ம ஜேகேவோ க்யூட்டாக சிரிச்சிட்ருக்காரு. நம்ம வயனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பார்த்துட்டு யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அங்கே இருந்தப்போ ஜிம்மி மச்சான் நான் இங்கே சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ தான் நம்ம ஜேகே ஜிம்மியில் பார்க்குறாரு. மச்சான் என்னடா இப்படி ஆகிட்ட என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறார். இல்லைடா கன்ஷாட் நடந்துச்சு, யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நான் ஜோசஃபோட ஆளுங்க தாண்டா அவனுங்க அப்படின்னு. நான் நினச்சேன் அந்த கிழவன் தாண்டா எல்லாம் பண்ணியிருப்பான், அந்த கிழவன் செத்தாண்டா என்றைக்கு கையில் சிக்க போகிறான்னு தெரில, அவனுங்க அடியாலெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இருக்காண்டா ஒரு 2 பேர் இருக்கானுங்கடா, அவனை அப்படியே இப்போ பேஸ்மெண்ட் லாக் பண்ணி வை, நான் நைட் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் பிஏ கூப்பிட்டு இப்போ போச்சுன்னா அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் 1 hourல வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. பிஏ சரி சார் ஒன்று சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண கிளம்புறாரு. அப்படியே நம்ம ஜேகே நடக்கலாம் அப்படின்னு டக்குன்னு மயக்க போட்டு விழுறார். என்னென்னா புல்லட், அவர் ஷோல்டரில் புல்லட் இதாக இருக்கும், பிளட் ஓவராக இருக்கும். அவர் நம்ம ஹீரோயினை பார்த்த இதில் கவனிக்கலை, ஓவர் ப்ளீட் ஆனோடனே நம்ம ஆள் மயங்கிட்டாப்புல. அப்படியே ஜிம்மின் ஹோப்லாம் பார்த்துட்டு பதறி போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மாதிரி சொல்கிறாங்க அவருக்கு ஷோல்டரில் இன்ஜுரி ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து ஹோப் அயாங்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, டே நீ இந்த மிஷின் போகாது, இப்போதைக்கு இது விட்டு வைப்போம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அந்த ஜோசஃபை நாங்கள் கவனிச்சுக்கிறோம், அவன் எங்கே போயிட போகிறான், இங்கே தானே இருக்க போகிறான், நம்ம பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறா, மிஷின்ஸ்லாம் பார்த்துக்கலாம்னு. ஜேகே அவனை பிடிக்கிறதா என் முதல் வேலை, எனக்கு அவனை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லைடா, அவனை தான் பிடிச்சி கொள்ளணும், என் குடும்பத்தையும் அழிச்சான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தாட்ஸ்குள்ளே போகிறாரு. அப்படியே நம்ம ஜேகே யோசிச்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜேகேயோட ஃப்ளாஷ்பேக்கை பார்ப்போம். அன்டில் டாடா பாய், see you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களா சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒன் ஷாட் வேணும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும்டா, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக வரும்டா சொல்லும். டாடா பாய், see you.